லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒர்க்கே இல்லாத மாதிரி தான் இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சீக்கிரம் படுத்து தூங்கலாம். ஏய், இங்க எதுக்கு படுக்கற? இங்க படுக்காம வேற எங்க படுக்கிறது? இது எங்க பெட். உங்க பெட்டா? இங்க எங்கேயாச்சும் பேர் எழுதி வச்சிருக்கீங்களா? ஏய், இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசில இங்க வரைக்கும் வந்துட்டியா? ஏய், ரொம்ப பேசாத. இது முதல்ல எனக்கும் திருமாறனுக்கும் வாங்கின பெட். நீ அதுக்கப்புறம் தானே வந்து இடம் பிடிச்ச. இந்த கதையெல்லாம் இங்க விடாத. முதல்ல எந்திரி. எந்திரிக்க முடியாது. என்ன பண்ணுவ? என் புருஷன் தான் இதுல என்ன தூங்க சொன்னாரு. கீழே படுத்தா எனக்கு குளிரும் ஒத்துக்காம போயிரும்னு அக்கறையோட படுக்க சொன்னாரு. அவரு சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இன்னொருத்தவங்க பெட்ல வந்து படுப்பியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இத கண்ணாடிய பார்த்து நீயே சொல்லிக்கலாம். என் பெட்ல நீ அப்படிதானே தூங்குன? ஹே, நான் டென்ஷன் ஆகிறதுக்குள்ள வெளியில போயிடு. இன்னும் சொல்ல போனா நீ வர்றதே மேனஸ் இல்ல. நீ என்னமோ ஓரமா இருப்பேன்னு சொல்லிதானே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. என் வழியில குறுக்க வரமாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதல்ல. இப்போ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன வேணும் ஆதிரா உனக்கு? வெளியே போகணும். முதல்ல போ. சொன்ன ஆளுகிட்ட கேட்டுக்கோ போ. அத நீயே போய் கேட்டுக்கோ. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. எதுக்கு இப்படி கத்துற? தூங்குற நேரத்துல சத்தம் போடாத. சாருமதி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உன் மேல பரிதாபப்பட்டா வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. அத நீ கெடுத்துக்காத. முதல்ல எந்திரி. இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் என் புருஷன்கிட்ட போய் பேசிக்கோ. எனக்கு தூக்கம் வருது ஆதிரா. தள்ளு. சொல்ல சொல்ல கேட்காம படுக்கிற. ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா. ஆதிரா, அத்தை மாமா, முதல்ல அவனுக்கு பணிபட செய்யறத நிறுத்து. அப்பதான் அவன் வழிக்கு வருவான்.
எதை பண்ணாலும் நீ அவன் பக்கத்துல இருக்க தைரியத்துல தான் அவன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு பிடிக்கலங்கிறத திருமாறனுக்கு பொட்டுல அடிக்கிற மாதிரி புரிய வைமா. இவளா புருஷன் எதை சொன்னாலும் சாமி மாடு மாதிரி தலையாடுறான். எங்க புரிய வைக்க போறா? இங்க பாரு ஆதிரா, வெண்ணிலா கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு சொன்னப்போ உங்க அம்மா கேக்கல. இப்ப அதே கதை தான் உனக்கும் நடந்துட்டு இருக்கு. நீயாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. அம்மா, வாழ்க்கையில எச்சரிக்கையா இருமா, இல்லனா என்ன வேணாலும் நடந்துரும். அவர் மனசுல எதுவும் இல்ல மாமா. என்னடி திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? யார் மனசு எப்ப மாறும்னு யாருக்கும் தெரியாது. இங்க பாரு, திருமாறன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆதிரா. ஆனா சூழ்நிலை அவனுக்கு எதிரா நிக்கும் போது அவனே நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. சாருமதி எந்த திட்டத்தோட உள்ள நுழைஞ்சிருக்கான்னு நமக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படி இருக்கும்போது நாம தான் நம்ம இடத்த கவனமா தக்க வச்சுக்கணும். இங்க பாரு, சாருமதி குழந்தைக்காக மட்டும் வரல, குடும்பத்தை ஏதோ பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்கா. எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தெளிவா இருக்கணும். அத்தை, எனக்கு ஒரு நேரம் நினைச்சா குழப்பமா இருக்கு, இன்னொரு நேரம் தெளிவா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. விதி உன்னை சுத்தி விட்டு வேடிக்கை பாக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. நீங்கெல்லாம் எனக்கு துணையா இருக்கும்போது நான் எதுக்கு அத்தை பயப்படணும்? ஷோ, நான் சொல்ல வரது இன்னும் உன் மண்டையில ஏறலன்னு நினைக்கிறேன். எதிரி வெளியில இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து விரட்டலாம். ஆனா உள்ள ஆள் வந்துருச்சு, உன் இடத்துல உட்கார்ந்துருச்சு. இந்த நேரத்துல நீ மட்டும்தான் சுதாரிப்பா இருக்கணும். ஏனோ தானோன்னு இருந்தா எல்லாம் கை மீறி போயிடும். நடக்க கூடாது ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா, ஆதிரா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? தனியா பேசணும். தனியாதான் இருக்கேன், பேசு. ஆதிரா உங்களுக்கு எதிரா சதி பண்றா. சதியா? நீங்க அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்திட்டீங்களா, அத மனசுல வச்சுட்டு திட்டம் போட்டுட்டு இருக்கா. உங்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, உங்க மேல ஏதோ ஒரு பழிய சுமத்தி மொத்தமா உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் பிளான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் வீட்டுல இருக்கணும், மத்தவங்க எல்லாரையும் தெருவுக்கு அனுப்பிடணும், அதான் ஆசை. இதை யார் சொன்னது? ஆதிரா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா, நான் என் காதால கேட்டேன். ஏய், என்னாச்சு? என்ன இது? இவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுமா? நான் உண்மையதான் சொன்னேன். திரும்பவும் அடிச்சேன்னு வையே, தலை திரும்பிரும். என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனா நான் அப்படியே நம்பிடுவேனா? இல்லன்னா பேச்சை எடுத்து கொன்னுடுவேன். அகல்யா, என்ன நடக்குதுங்க? ஆதிரா பிளான் பண்றாளா, இவ கண்டுபிடிச்சிட்டாளா? பிளானா? என்ன பிளான்? சும்மா கதை விடுறாங்க. ஆதிரா பத்தி கண்டபடி சொல்லி என்ன அவளுக்கு எதிரா சிண்டு முடிச்சு விடுறா. இப்ப இந்த வேலையும் ஆரம்பிச்சிட்டாளா இவ? நீயும் ஆதிராவும் சேர்ந்து எனக்கு எதிரா காய் நகர்த்துறீங்களா? ஓ, அத இவ நேர்ல பார்த்தாளாமா? அத இந்த அம்மா காதால கேட்டாங்களாம், அத காதுலே ஒண்ணு வச்சேன். இன்னைக்குதான் நீ சரியான வேலையை பார்த்திருக்க. என்கிட்ட ஆதிரா இடத்த பிடிக்கிறேன்னு சவால் விட்டா, இப்ப மொத்த குடும்பத்தையும் ஒழிக்கிறதுக்கு சண்டை போட்டி விடுறாளா?
இதுக்குதான் இவள வீட்லயே வச்சுக்க கூடாதுன்னு கத்திட்டு இருக்க. திருமாற சப்போர்ட் இருக்குல்ல, அந்த திமிரு. இங்க பார், நல்லா கேட்டுக்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லார பத்தி எனக்கு தெரியும். யாரும் ஒன்ன மாதிரி இல்ல. காசு பணத்தை விட எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். உனக்கு வெக்கமா இருக்கோ என்னவோ தெரியல, எனக்கு அசிங்கமா இருக்கு. வெளியே தலை காட்ட முடியாம நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோய் குழந்தையும் கட்ட புருஷனையும் விட்டு ஓடி போயிட்டு வந்தவதானே நீ. நீ சொல்றத நான் கேட்டு என் குடும்பத்துக்குள்ள சண்டை இழுப்பேன்னு நினைக்கிறியா? இன்னையோட அந்த நினைப்ப தீ வச்சு கொளுத்திரு. இனி ஒரு நாள் இந்த மாதிரி கிசு கிசு பேசிக்கிட்டு என்கிட்ட வந்த தொலைச்சிருவேன், தொலைச்சு. அவளால முடிஞ்ச எல்லா வகையிலயும் முயற்சி பண்றா. பண்ணுவா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கழுத்துல கயிறு கட்டி தொங்க விட்டுருவேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. அப்படியே நடிச்சிட்டு இருக்கா. என்கிட்ட எவ்வளவு அகங்காரமா பேசினா தெரியுமா? திருமாறனுக்கு இவதான் ஒரிஜினல் பொண்டாட்டியம். ஏண்டி நானும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறேனே, உனக்கு எதுவுமே உரைக்கலையா? யாருக்கு தெரியாம ஓடி தொலைய வேண்டியதானே? எதுக்கு இங்க இருக்க? இத பார், இந்த நீலி கண்ணீரை நம்புறதுக்கெல்லாம் நான் உன்னை திருமாறன் கிடையாது. இனிமே என் நிழல் பக்கம் வந்தினா கூட உன்னை அப்படியே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், புரியுதா? சாருமதி, யார் விஷயத்திலயும் நுழையாம இருக்கிறதா உனக்கு நல்லது, புரியுதா? நீங்க என்னங்க அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவகிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க. இங்க பாரு, நீ ஆதிராவுக்காக சப்போர்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவும் நான் ஆதிராவை பிடிக்காம ஏதோ ஒண்ணு சொல்ல வேண்டாம். அது மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள பிரச்சனை. ஆனா இவ யாருங்க? இவளுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன இருக்கு? இவளை கொண்டாட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏய் நிக்காத, போ. பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. போடின்னு சொல்றல, போ. ஆதிரா, இங்க பாய. எனக்கு பொறுப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. ஆதிரா, உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு சாருமதி மேல இருக்கிறது இறக்கம் மட்டும் தான், அதுக்கு மேல ஒன்னும் இல்ல. அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உன்கிட்ட இதை ஓப்பனா பேச வேண்டியது என்னோட கடமை. நீ எக்காரணத்தை கொண்டும் சின்னதா கூட சந்தேகப்பட்டுற கூடாதுல்ல. வாழும்போது சாகரத்தை பத்தி நினைக்கிறது ரொம்ப கொடுமை ஆதிரா. அந்த நிலைமையில தான் சாருமதி இப்ப இருக்கா. சாருமதி மட்டும் இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற யாரையும் நாம கைவிட்ட கூடாது. அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும். முடிஞ்சா அவங்கள கொஞ்ச நாளைக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இதைத்தான் நான் சாருமதிக்கு செய்யறேன். அப்புறம் மத்தபடி உன் இடத்த சாருமதி கொடுக்கணும்னு எனக்கு துளி கூட எண்ணம் கிடையாது. என்னைக்குமே என்னோட மனைவிதான். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க. ஆனா சில நேரம் என்ன அறியாமையே ஒரு கலக்கம் வந்துருது.
அப்படிலாம் நீ யோசிக்க கூடாதுன்னு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். வீட்ல இருக்கிற யாருக்கும் சாருமதி இங்க இருக்கிறது பிடிக்கலங்க. அது எனக்கு புரியுது ஆதிரா. ஆனா நான் சாருமதியை தனியா விட முடியாது. உடம்பு சரியில்லாத போது பாத்துக்கிற மாதிரி தான் மனசு சரியில்லாத போதும் கவனிச்சுக்கணும். உடம்பை விட மனசு ரொம்ப சென்சிட்டிவானது. அந்த காரணத்துக்காக தான் நான் சாருமதியை விட்டு கொடுக்காம இருக்கேன். நீங்க தாங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா சாருமதி அப்படி எடுத்துக்கணும்ல. அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? உங்க மனைவியா திரும்பவும் ஆகணும்னு ஆசைப்பட்டா அப்படிலாம் நினைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ஆதிரா. அவ முதல்ல பயந்த விஷயமே அதான். அதனால சாருமதியோட லிமிட் என்னன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம் சாருமதி மைண்ட் சம்பந்தப்பட்டத. இந்த சூழ்நிலையில நம்ம நல்லதே பண்ணாலும் அதை அவ கெட்டதா எடுத்துக்கலாம். ஆனா அதை பத்திலாம் நான் கவலைப்படல. என் மேல பழி விழுந்தாலும் பாவம் விழுந்தாலும் நான் சாருமதிக்கு செய்யறத செய்யணும்னு நினைக்கிறேன். சாருமதிக்காக எதுக்கு நீங்க இந்த தியாகத்தை பண்றீங்க? குற்ற உணர்ச்சியா என்ன? கண்டிப்பா இல்ல ஆதிரா. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல மனசு ஐசோலேஷன்ல இருக்கும். பல பேர் அதை கடக்காம இருக்காங்க. சில பேர் அதை கடந்து தோத்துட்டு நிக்கிறாங்க. அப்படி ஒரு பொண்ணாதான் நான் ஆதிராவை பார்க்கிறேன். குற்ற உணர்ச்சிக்காகவோ இல்ல சாருமதி என்னோட பொண்டாட்டியே இருந்தான்றதுக்காகவோ நான் இதெல்லாம் செய்யல. நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சாருமதி என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான். என்னோட ஃப்ரெண்டா அவ நம்ம வீட்டுல இருக்கா. அவ்வளவுதான் ஆதிரா. நீங்க என்ன பத்தி பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. ரொம்ப நன்றிங்க. என்ன சாரு, இதுல எமோஷனல் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க அம்மா என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சுங்க. யாருக்கும் தெரியாம இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு ஏன் இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு இருந்துச்சுங்க. ஏய் சாருமதி, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. யாராவது உன்னை சத்தம் போட்டா எனக்கு உடனே போன் பண்ணுன்னு சொல்லிருக்கேன்ல. அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. ஆனா அவங்க வார்த்தை ஒன்னொன்னும் என்னை ஈட்டி மாதிரி குத்திருச்சுங்க. என்னால வேற எதையும் யோசிக்க கூட முடியலங்க. அதான் உடனே செத்துடலான்னு தோணுச்சு எனக்கு. ஐயோ சாரு, தயவு செஞ்சு சாகிறத பத்தி மறந்துரு. மத்தபடி ஏதாவது சண்டை போடுறதுனா கூட போடு. எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் இல்லைங்க. நீங்க என்ன ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்னதும் எனக்குள்ள சந்தோஷமும் அழுகையும் மாறி மாறி வந்துருச்சுங்க. இனி யார் என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். அப்படிதான் இருக்கும் சாரு. எல்லாத்துக்கும் உங்க சப்போர்ட் தாங்க காரணம். நீங்க மட்டும் இல்லைன்னா. ஏய், மறுபடியும் நெகட்டிவா நினைக்காத. நான் தான் இருக்கல்ல, நீ நம்பிக்கையோட இரு. சரிங்க. இப்ப இவ என்ன பண்ணா தெரியுமா? யாரு? யாரா? இவதாங்க. என்ன பார்த்து கண்ணடிக்கிறாங்க. இதுல
இதுல இருந்து என்ன தெரியுது? இவ பேசுறதெல்லாம் போய், சுத்த போய். அத்தனையும் நடிப்புங்க. ஆதிரா ப்ளீஸ். நான் உனக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தோம், நீ சாருமதியை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க. ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை ஏன் கிட்ட இல்லங்க, இவ கிட்டதாங்க. இவள மட்டும் நம்பாதீங்க. இவ பேச்செல்லாம் விஷம். இப்படிதாங்க என்ன எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், அடங்க போறியா இல்லையா நீ? ஆதிரா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம நிச்சயம் பிரிஞ்சிருப்போம். கேர்ஃபுல்லா.